ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் சேர்மேன் தொலைஞ்சு போயிருப்பார்ல, ஃபேமிலியே உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கூலாக ஜிஸ்ஸங்கோட வந்திருப்பாரு. தோ வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு குழந்தை மாதிரி வந்துக்கிட்டு இருக்க. எப்போ தான் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் நிம்மதி வரும். அப்போ நம்ம ஜிஸ்ஸங்க இருக்கான்ல, அவனை பார்த்தீங்கன்னா டேசங்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். சீக்கிரமாக வாங்க, இந்த மாதிரி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்ட்டு சித்தி பேசுகிறாங்க. நீங்கள் அன்றைக்கி சியோவை பார்க்கலான்னு கூட எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்க தானேன்னு கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு இருக்க. உடனே மிஸ் சேர் இருக்காங்களே, அவங்க சும்மா இருப்பாங்களா? இவங்க டக்குன்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்ட்டு சொல்ல சேர்மேனை உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, நீங்களா யாரு, எங்களை பற்றி எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன், என் பையனுக்கு என்னை பார்த்துக்கிறேன்ட்டு அவர் ஜிசங்கே பேசிகிட்டு இருக்க. மிஸ் சா பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு டேசங் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சேர்மேனா என்ன ரைட்டு போகலாமா அப்படின்ட்டு ஜிசங் கிட்ட பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்க. சித்திக்கு சரியான கோபம். இப்போ பார்த்தீங்களா, அப்பாவுக்கு எங்களை கூட ஞாபகம் இல்லை, ஏன் எங்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிங்கன்ட்டு அவங்க ஹஸ்பண்டை போட்டு அவங்க தாளிச்சுக்கிட்டு இருக்க. சேர்மேன் பார்த்தீங்கன்னா, சரி வா நம்ம உள்ளே போகலான்ட்டு ஜிசங்க கூப்பிட்றாங்க. சீக்கிரமாக உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு மிஸ் சாக்குனா பொறுமை தாங்கலை. சேர்மன் எப்படியே உள்ளே அனுப்பி வைக்கிறதுலையே இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் அவர் தொலைஞ்சு போன பையனை பற்றி சேர்மன் இப்போ இழக்கிறாருன்ட்டு செஃப்பு ஒய்ஃபு சும்மா இல்லாமல் பேச செஃப்பை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. சரி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்ட்டு மிஸ் சாவை பார்த்தீங்கன்னா ஜிசங் கூப்பிட்றான். இந்த மாதிரி சியோ இங்கே அடிக்கடி வருவான்னு சொன்னீங்களே, அவனுக்கு நான் பேக்கரியிலேருந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லுங்கள். அதோட நான் என்னோட ஸ்னீக்கர்ஸ் ஷூ வாங்குறதுக்கு நாளைக்கு வேணால் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல, நானே உன் பேக்கரிக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு தான் அட்ரஸ் தெரியாதுல்ல என்னது, அப்புறம் எப்படி நீங்கள் அனுப்புவீங்க, நானே வரேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஜிசங் ஒன்றுமே தெரியாமல் அப்பா வியாட்ட போக இவங்க முறைச்சிக்கிட்டு இருக்காங்க மிஸ்டா. இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஆஃபீஸில் சீரியஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அவருக்கு ஏதோ ஒரு கால் வருது. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்ட்டு மாப்பிள்ளை கீழே வந்து பார்க்க நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. உனக்கு எப்படி தெரியுங்க நான் இருக்கிறதுன்னு மாப்பிள்ளை கேட்க, நீங்கள் நேற்று தானே சொன்னீங்க லேட் நைட் எப்போவுமே ஒர்க் பண்ணால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்ல, அப்படின்னா நீ என்கிட்ட டிவோர்ஸை பற்றி கேட்கக்கூடாதுன்ட்டு மாப்பிள்ளை சொல்கிறாங்க. உங்கள் அங்கிள் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் தான் உங்களை கேட்டார் அப்படின்ட்டு சொல்ல, சரி இரு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இது ஓகே பண்ண மாதிரி தானேன்ட்டு மாப்பிள்ளை குஷியில் போயிட்டுருக்காங்க. இங்கே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயினா வீட்டுக்குள்ளே வரவே இல்லை, வெளியே நின்று அவங்க வீட்டோட போர்டையே ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே பாடி கார்டெல்லாம் ஹீரோவை கண்டிப்பாக போட்டே ஆகணுங்கிற மாதிரி கன்னெல்லாம் ரெடி பக்காவாக பண்ணிக்கிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாப்பிள்ளை வந்திருக்காங்க. வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, இல்லையே நான் கூப்பிடலையே, என்ன உங்கள் ஆன்ட்டிக்கு இது மாற்றி சொல்லிட்டாங்களான்னு கேட்க, இல்லை என் ஒய்ஃப் தான் சொன்னால் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, சரி அவள் இங்கே இருக்கா அப்படிங்கும்போது அவளும் இங்கே தான் வந்திருக்காங்க போது யோங்க்கு ஒரே ஷாக்கு, என் வீட்டுக்கு வந்திருக்காளாங்கிற மாதிரி. வேற பையன்கிட்ட எதுவுமே பேச முடியாதுல்ல, சரி அவங்க தப்பாக புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ட்டு சிரிச்சே அமுச்சு விட்டு, என்ன திமிரு பார்த்தி அவளுக்கு, என் பையனை கூட்டிகிட்டு என் வீட்டுக்கே வந்திருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன் கழுவி ஊற்றிட்டு இருக்க. திடீர்னு சியோவோட வாய்ஸு, ரெண்டு பேரும் பதறி அடிச்சுட்டு திரும்புவானுங்க பாருங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கிட்ட எப்படி இருக்க, உன் மாமா வீட்டுக்கு வந்தியா அந்த மாதிரி கூலாக பேசிட்டு கரெக்டாக இருட்டுலேருந்து அந்த வெளிச்சத்துக்கு அப்படியே வருவார் பாருங்க. ஒரு மாஸ் என்ட்ரியாக இருக்கும். இங்கேயா பாடி கார்டு கன் எடுத்துட்டு நிற்க, யோம்மா போடுற அவனை, வெயிட் பண்ணாத போடு, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல ஷூட் பண்ணுறான்ட்டு அவன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். திடீர்னு நிறுத்துடான்ட்டு ஒரு சவுண்டு. எங்கே இருந்துன்னு பார்த்தா ஹீரோ பேசிட்டு வந்தார்ல, ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்குது. இப்போ நீ நிறுத்த போறியா இல்லையா யோம்னு கேட்குறாங்க. ஹீரோ ஆக்சுவலாக பேசிகிட்டு இருந்தது எல்டர் கிட்ட. இந்த மாதிரி யோமு கண்ட்ரோல் பண்ணுறதுனா எல்டர் தானே, எல்டரும் யோமும் பிரதர்ஸ் போல். அவர் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வருஷம் என்னோட அரசியல் வாழ்க்கையை நீ கெடுத்துறாத, தயவு செஞ்சு நிப்பாட்டு, உன்னால் சியோ ரொம்பவே பட்டிருக்கா அப்படின்ட்டு சொல்ல, என்னடா பேசிகிட்டு இருக்காங்க மாதிரி யோம் கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கன் பாயிண்ட்டை மாற்றி விட்டுற. இப்போ பார்த்தீங்கன்னா யோம் லாக் ஆகிடுறான். அவங்க வந்து டேரக்டர் கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ நினச்சிருந்தா அந்த பணத்தை வச்சுட்டு அப்படியே ஓடிடலாம், ஆனால் அவன் சிஸ் அக்கௌண்ட்டில் இருக்க என்னோட பணத்துக்காக என்கிட்ட வந்திருக்கான், இவனை நான் முழுசாக நம்புகிறேன், இனிமேல் இவன்கிட்ட நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அதோட அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ கிட்டே ஒப்படைச்சிடு, இனி அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுன்ட்டு பொறுப்பு எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட மாற்றி விட்டுட்ருக்க. நீங்கள் ஹீரோவை நம்புறது சரியானு எனக்கு தெரியலங்கிற மாதிரி டேரக்டர் சொல்கிறாங்க. நான் எப்படா அவனை நம்புறேன்னு சொல்கிறேன்னு பிரசிடென்ட் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ஸ்விஸ் அக்கௌண்ட்டே இப்போ அவன் கிட்ட தான் இருக்குது, வேறு வழியில் நமக்கு அவன் சொல்கிறத கேட்டுதான் ஆகணும். நான் இருக்க இடத்தையே கண்டுபிடிச்சி வந்திருக்கானா, நீ என்ன இவனை சும்மா நான் நினைக்கிறேன், அவன் யோமை விட டேஞ்சர்றாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி பிரசிடெண்ட்டே நல்லா அள்ளு விட்டுட்டு பயப்பட்டுக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல நீங்களே நினச்சாலும் என்ன கொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு ஒரு நாள் நடந்திருக்கும்ல, அந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக மறுபடியும் என்னை கொல்ல முயற்சி பண்ணீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. அங்கே யோம் பார்த்தீங்கன்னா, உன்னை அன்னைக்கு ஷூட் பண்ணதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, எல்லாமே பிரசிடென்ட்டு அவரோட பையனோட வாழ்க்கை நல்லதுக்காக தான், டேசனுக்காக தான் அப்படி பண்ணார் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் சாகணும்னு விருப்பமே இல்லையே, இப்போ நான் எதுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க, உங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொல்ல, என்ன ரிவெஞ்ச் எடுத்துருவியா, இங்கே இப்போ ஷூட் பண்ணு அப்படின்ட்டு யோம் நிற்கிறான். இப்போவே எடுக்கிறதுக்கு நான் என்ன லூஸா, கொஞ்ச நாள் பொறுங்க, உங்களை நான் அணுவணுவாக ரிவெஞ்ச் எடுக்க போகிறவங்க மாதிரி. இனியும் என்னையா அப்படின்னு கேட்டுட்ருக்க.
ஆமாம் பார்க்க தானே போகிறீங்க என்னோட ரிவெஞ்ச் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நல்லா வெறியில் பேசிகிட்டு இருக்க பார்க்கலாண்டாங்கிற மாதிரி யோம் சிரிச்சிட்டு இருக்க. இங்கே பிரசிடெண்ட்டை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி ஏதாவது சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போனோடனே அவங்க ஒய்ஃபு ஏன் இவ்வளோ நேரம் லேட்டு அப்படின்ட்டு சொல்ல, என்ன நீ இன்னும் தூங்காமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி மிஸ் ஷா கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி சேர்மன் போயிட்டார் வெளியே, உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி நோய் இருக்கிறதுன்னு உண்மைதானே அப்படின்ட்டு கேட்க, அங்கே பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டு ஆமாம் நான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன் அதுக்குள்ளே அப்படின்ட்டு சொல்ல, இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே எங்கள் அப்பாவை தேடிக்கிட்டு இருந்தோம் அவர் போயிட்டாருன்ட்டு. ஆனால் கடைசியாக யார் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? ஜிசங் தான் அப்படின்ட்டு சொல்ல, பிரசிடெண்ட்டுக்கு ஒரு பக்கம் நல்லாவே மூஞ்சி மாறிடுது. நான் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படியாச்சும் என் ஹஸ்பண்ட் வருவார், சிஓவை தயவு செஞ்சு கொன்றுங்கன்னு சொல்லலான்ட்டு, நம்மளோட பையனோட வாழ்க்கைக்காக சிஓவை கொன்றுங்கன்னு சொல்லலான்ட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். சிஓ இருந்தால் ஜிசங்கை கூட்டிகிட்டு வந்துடுவாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அங்கே நம்ம ஹீரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதில் செக்ரட்டரிக்கு இன்பத்தை விட அதிர்ச்சி ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. நல்லது நல்லதுன்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ இந்த மாதிரி சேர்மன் நேற்று வெறுங்காலோட போயிருப்பார்ல தொலைஞ்சு போனது, அதை சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது விஷயம் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ஜிசங்க சீக்கிரமாக டேசங்குள்ளே சேர்த்துருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இப்போ தான் நீ என்னோட பழைய சிஓவாக வந்திருக்கன்ட்டு சேர்மன் ஒரே குஷியில் இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டருக்கு கால் வருது. இந்த மாதிரி ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு, நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை, இன்ஃபார்மும் பண்ணலை அப்படின்ட்டு சொல்ல, டாக்டர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிற மாதிரி சொல்கிறாங்க. தோஸ்து ஹீரோவோட திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக, இங்கே நம்ம சேர்மேனுக்கு நம்ம டாக்டர் கால் பண்ணிடுறாங்க. பண்ணி இந்த மாதிரி ஹீரோ இருக்கார்ல அவர் போன விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. சேர்மேன் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவன் நார்மலாக இருக்கான் நான் பார்த்துக்கங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டாக்டரோட அப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ கொஞ்சம் மாத்திர சொல்லிக்கூட அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவில் பிரசிடென்ட்டு மிஸ் சாண்ட் அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. ஓ இது என்ன ஃபோட்டோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இதுவா இங்கே இருக்காரு பாருங்க, இதுவா பிரசிடென்ட்டுன்னு கேட்க, இல்லை அவன் சைடில் நின்றுட்டுருக்கான். இது பார்த்தீங்கன்னா மிஸ் சாவோட லேட் ஹஸ்பண்ட் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல வராரு. அதுக்கப்புறம் அவர் பெருசாக எதுவும் சொல்லலை. இதுக்கு தான் இவர் கார் ஆக்சிடெண்ட்டில் போனங்காட்டி நைட்டு போனார், உன்னை நான் பார்த்து வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு அதனால தான் சொல்கிறேன் பார்த்துரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. பட் அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நம்ம யோமோட ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்களே இந்த 2 பையனும் ஒன்று தான் அப்படின்ட்டு, ஹீரோவோட சின்ன வயசு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டை ஹீரோ மீட் பண்ண வந்திருக்காரு. என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்க, இந்த மாதிரி நான் நாளையிலேருந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறேன், அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், அதுக்காகலாம் நீ வந்திருக்க மாட்டியே, வேற என்ன விஷயம் அப்படின்ட்டு சொல்ல, ஆமாம் நீங்கள் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க தானே, அது உங்களோட வீக்னஸ் தானே, இனிமேல் அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிப்போங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. இங்கே பிரசிடெண்ட்டாக ஆஃபீஸில் பார்க்குறேன்னு சொன்னோடனே இல்லை உனக்கு நிஜமாலுமே சொல்லு, ஞாபகம் மறதி வந்துச்சா என்னன்னு கேட்க, எனக்கு மறந்தங்காட்டி தானே நீங்கள் என்னை கொலை பண்ணீங்கன்னு தெரியாமல் உங்களை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக அன்றைக்கி பிரசிடெண்ட்டை காப்பாற்றலான்னு ஹீரோ போயிருப்பார். போனோடனே அவருக்கு இந்த மாதிரி பிரசிடெண்ட் ஷூட் பண்ணது ஞாபகம் வந்திருக்கோ, வந்தோடனே நம்ம ஹீரோ மேலே வந்திருப்பார், எதுக்குடா காப்பாற்றணுங்கிற மாதிரி இவர் ரொம்பவே பயந்து போயிருப்பார். பட் அதுக்கப்புறமும் நம்ம பிரசிடெண்ட்டை மாற்றிருப்பார். என்னடா இது கொலைப்போ அப்படின்னு நம்ம நின்றுட்டுருக்க. இவங்க சொல்லுவாங்க தோஸ்துக்கிட்ட, இந்த மாதிரி இவன் மூச்சில்லை பேச்சில்லைன்னு சொல்லிட்டு இருக்க, டேய் என்னை கொண்டதே வந்தான்டாங்கிற மாதிரி, டேய் அப்புறம் எதுக்குடா நீ காப்பாற்றுங்கிற மாதிரி தோஸ்து ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்லுவாங்க, நான் இவனை சும்மாலாம் சாக விட மாட்டேன், ரிவெஞ்ச் எடுக்காமல் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. ஹீரோ ரிவெஞ்சுக்காக தான் நம்ம பிரசிடெண்ட்டையே அன்றைக்கி காப்பாற்றிருப்பார். இங்கே நான் கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு போர்ட் மீட்டிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்ட்டு ஹீரோ சீஃபாக்க ப்ரமோட் பண்ணிகிட்ருக்க. நம்ம பிரசிடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ஷாக்கு. ஊரில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஐஸு கிடையிலன்ட்டு யோம இந்த பக்கம் குலுக்கி விளையாடிட்டு இருக்க. அங்கே ஜம்முன்னு மாப்பிள்ளையாட்ட உட்காந்துட்ருக்கான். இன்னும் நீங்கள் இந்த பக்கம் அப்படின்ட்டு நம்ம சேர்மேன் போய் கேட்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் சேர்மேன் அப்படின்ட்டு யோம் சொல்லிட்டு இருக்கான். என்னடாதுன்னு பார்த்தா இந்த மாதிரி சேர்மேன் ஆயில் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொண்டு வரைக்கும் பேசியிருப்பாங்க. அதுக்கு நான் எப்படியோ பிரசிடெண்ட்டை மண்டே கிளவி கஷ்டப்பட்டு எல்டர்ட்டேருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்ட்டு சொல்ல, சேர்மேனுக்குன்னா ஒரே சந்தோஷம். ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வேலை தான். இந்த மாதிரி நாட்டுக்காக அந்த ஆயில் மூலமா நிறையா விஷயம் நடக்குமாமா, அதுக்கு அப்ரூவ் பண்ணிவிடு, இனிமேல் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சிஓவே ஹேண்டில் பண்ணிட்டோன்ட்டு எல்டர் சொல்லியிருப்பார். அதை தான் நம்ம ஹீரோவும் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம், உங்களை நான் அப்போ நல்லா கவனிக்க போகலன்ட்டு இந்த மாதிரி சேர்மேன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஸ்விஸ் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் எல்லாம் இருக்குல்ல அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டல அப்படின்ட்டு சொல்ல, யோம் ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே சேர்மேன் பார்த்தீங்கன்னா, ஆமாம் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்தால் தானே நீங்கள் எல்டரை விட நாளையா பணக்காரர் ஆக முடியும் அப்படின்ட்டு. இங்கே பிரசிடெண்ட் சும்மா இல்லாமல் நம்ம டேரெக்டாகவே இவரை கவனிக்கலாமே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம டேரெக்டாக கவனிச்சாலும் அவருக்கு எல்டர் தானே பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஆமான்ட்டு யோமோ பேசிகிட்டு இருக்கான். ஹீரோக்கு எப்படியோ ஞாபகம் வந்தது ரொம்ப சந்தோஷம்ட்டு சேர்மேன் சொல்ல, அந்த பிரச்சனை எனக்கு தானடாங்கிற மாதிரி பிரசிடெண்ட்டோட மூஞ்சியே இல்லை.
இங்கே பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்மனோட போஸ்டிங்க்கு நான் சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணணும். எப்போ கரெக்டான டைம் வருதோ அப்போது என்னோட மருமகனை நான் வைஸ் சேர்மன் ஆக போகிறேன்னு சொல்ல யோம்க்கும் மூஞ்சி இல்லை, பிரசிடெண்ட்டுக்கும் மூஞ்சி இல்லை. பிரசிடெண்ட்டு போகிறாங்க பாருங்க, யோம் அந்த போர்டு வச்சு ஒரே அடி மண்டையிலே போட்டுடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்துட்டுருக்கு. என்னடா நடந்துட்டுருக்கு இங்கே அப்படின்னு நம்மளாம் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, நம்ம யோம் இருக்கார்ல, அவரும் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டு இவரோட சின்ன வயசில் காட்டுறாங்க. அப்போது இதை ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சேர்மேனோட ஃபேமிலி மேப் மாதிரி இவரும் எழுதிட்டு இருக்காரு. ஆனால் அவர் தப்பாக எழுதுறாங்கன்ட்டு ஃபோட்டோ எல்லாம் அடி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக யோம் வந்திருப்பாங்க. அவடுங்க போட்டு மாடாட்ட அடிக்க, நிறுத்துங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே போங்கடா இல்லைன்ட்டு நல்லவனாட்ட எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்ருப்பா யோம். தோ அவங்களுக்காக நான் சாரி காட்டிக்கிறேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதுங்கிற மாதிரி ரத்தத்தை எல்லாம் கர்ச்சீஃபால தொடச்சி விட்டுட்டு இந்தா எழுதுன்ட்டு ஒரு புது ஷீட்டை கொடுப்பான். இங்கே பிரசிடெண்ட்டா ஆல்ரெடி நொந்து போயிருப்பாரு. இப்போ அவர் எழுதாமல் இருக்க யோம் போட்டு அவங்கள விட டபுள் மடங்காக அடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போது நீ எனக்கு உண்மையாலுமே சொல்ல மாட்டியா, சிஓ அன்னைக்கு கொல்லும் போது நீ ஏன் தடுத்த? அன்னைக்கு மட்டும் அவன் போட்டிருந்தானே நம்ம பிளானே சக்ஸஸ் ஆகிருக்கும். உனக்கு என்ன இப்போ சிஓ மேலே பாசக்கு இது வந்துருச்சா என்ன? அன்னைக்கு ஆளை விட்டுருக்கலாம்ல, எதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்குன்ட்டு நம்ம பிரசிடெண்ட்டை போட்டு அவன் கண்ணா பின்னாடி கேள்வி கேட்டுட்ருக்க. அன்னைக்கு அந்த இடத்துல என் பையன் தேசங்க இருந்தான், அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். எதனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுமோன்ட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு சொல்ல. அப்படியா, இப்படி உன் பையன் மேலே பாசம் வச்சுருந்தா எப்படி பெருசாலாம் அடிக்க போகிற? பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம யோம் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ எனக்கு ஒரு புது பிளானை சொல்லணும். ஏன்னா நான் உனக்கு காலேஜில் பார்த்தேன், நீ அப்போ நாட்டு மேலே அவ்வளோ பற்றா இருந்த, அதனால நான் என்னோட வாரிசாக உன்னை தேர்ந்தெடுத்தேன். அப்போலேருந்து என் பையன் மாதிரி தானே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது எனக்கு ஒரு பிளான் சொல்லு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் எல்டர் நம்ம ஹீரோவை வச்சு இருக்கிறதே அந்த பணத்துக்காக தான். ஒருவேளை நம்ம பிளான் படி தேசங்க நான் டேக் ஓவர் பண்ணிட்டா அதை விட அதிகமான பணம் நம்மக்கிட்ட இருக்கும். அப்படின்னா எல்டருக்கு நம்ம ஹீரோவோட தேவையே இல்லை. அப்போ நம்மக்கிட்ட தானே கண்டிப்பாக வந்தாவார். அதை வச்சு நம்ம என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணிக்கிறான். சியோவை அப்படியே முடிச்சு விட்டுறலான்ட்டு பேசிகிட்டு இருக்க. அதுக்கு சியோ விடணுமே, அவன் தான் ஜிசங்க கொண்டு வரக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, உன் பையனுக்கு வந்தால் தானே நீ பண்ண முடியுங்கிற மாதிரி யோம் அடுத்த சிக்கலை இழுத்து விட இங்கே பிரசிடெண்ட்டு குழம்பி போயிருக்க. நம்மளோட ஜிசங்கோட அம்மாவை காட்டுறாங்க. ஏன்பா நேற்று நைட்டு லேட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா நம்ம கடைக்கு அடிக்கடி ஒருத்தர் வந்து இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பார்ல, அவர் இந்த மாதிரி வெறுங்காலில் சுற்றிட்டு இருந்தாருமா, ஒரு வழியை மறந்துட்டு. பாவம் என்ன கூட பையன் இருந்தார், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவரை வீட்டுக்கு விட ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன்ட்டு சொல்ல இங்கே அவங்களுக்கு மனசே இல்லை, என்னடா இது இவ்வளோ மறதியாயிடுச்சாங்கிற மாதிரி. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மிஸ் சா வேற வந்திருக்காங்க. சும்மாவே அவங்க ஆடுன்னு ஆடிட்டு இருப்பாங்க. இங்கே ஜிசக் வந்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல அவங்க எதுவுமே பேசாமல் அந்த ஷூ எடுத்து மேலே வைக்கிறாங்க. சியோ கிட்ட கொடுத்தீங்களா? நான் கொடுத்ததை என்ன சொன்னா, எதுனா சாப்பிட்றீங்களாங்க மாதிரி ஜேசன் கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு ஜேசங்கோட அம்மா அவங்க கிளம்பிடுவாங்க, எதுவும் வேண்டாண்டுங்க. எனக்கும் சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும் சேர்மேன் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிருது இவங்க மொபைலுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீ குடிச்சிட்டு கிளம்பு, என்கிட்ட எதுவுமே பேசுறதுக்கில்ல அப்படின்ட்டு இவங்க டக்குன்ட்டு எந்திரிக்கலான்னு பார்க்க மிஸ் ஷா பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி அமர்த்திட்டு இருக்காங்க. இங்கே பேசணும்னு நினச்சது நான், நீ பாட்டி கெஞ்சி போனேன்னா ஏன்னா உன் பாயிண்ட் எல்லா மேட்ரையும் சொல்லிட்டான்னு கேட்க இவங்க சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க. நம்ம டீலை பற்றி மறந்துட்டியா என்னன்னு கேட்க, அது எப்படி நான் மறைப்பேன், என் வாழ்க்கைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கெல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஜிசங்கோட அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் இப்போ உன் பையனை காட்டிகிட்டு இருக்க, சியோவை நம்புறியா அவன் உன் பையனை உட்கார வைப்பான்ட்டு? நான் நினச்சேன்னா உங்கள் 2 பேர்த்தையும் தடமே இல்லாமல் அழிச்சிடுவேன், இனிமேலாச்சும் எங்கள் அப்பா முன்னாடி வராதிங்க அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு நல்லா பலமாக பிளாக்மெயில் பண்ணிட்டு போக வெளியே சியோ வந்திருக்காரு. சியோ பார்த்தீங்கன்னா வந்தோடனே இன்னைக்கு என்னோட செலிப்ரேஷன் மேலே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க, எப்படியோ உடம்பெல்லாம் பரவாயில்லையா அவங்களுக்குன்னு கேட்டுட்ருக்க. நீ என்ன ஜிசங் உள்ளே கொண்டு வரலான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காதுங்கிற மாதிரி இவங்க சவால் விடுறாங்க. அதனால தான் சேர்மேன் என்ன பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நான் கொண்டு வந்தேன் ஆவன்ட்டு சியோ சொல்லிட்டு இருக்க. ஏன்னா என்கிட்டயே சவாலா, இது எங்கள் குடும்ப பிரச்சனைங்கிறாங்க. இது உங்கள் குடும்ப பிரச்சனையை தாண்டி இது தேசம் குரூப்போட பிரச்சனையாயிடுச்சு, இனிமேல் அதை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம சா என்ன கேட்டாலும் ஹீரோ சும்மா டான்னு பதில் சொல்லிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜெசங்கும் வந்துடுறான். வந்தோடனே இவங்க பாட்டுக்கு மூஞ்சி இழுத்துட்டு கிளம்ப நம்ம ஹீரோவும் தான் அவனு தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. அவங்க 2 பேரும் நல்லா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மிஸ் சாக் இதெல்லாம் பார்த்து அவ்வளோ வெறியாகுது. நம்ம ஹீரோ அப்படியே நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருக்க. ஜிசங்கோட அம்மாட்டையும் நல்லா தான் பேசுகிறாங்க. மிஸ் சா இதெல்லாம் பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்க. நீங்கள் ஜிசங் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம், நீங்கள் தான் அதுக்கு கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணணுங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு தான் அது வேண்டான்ட்டு நான் வந்துட்டேனே அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஏன் நீங்கள் சேர்மேன் வந்து ஜிசங்கை ஃப்ரீயாக பார்த்துட்டு போகணுன்ட்டு இங்கே கடை வச்சிங்க, இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிங்களா? ஒரு வேளை ஜிசங் ஃபேமிலியோட பார்ட் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்மேனோட அஃபிஷியல் ஒய்ஃபாக இருக்கணும், நீங்கள் லீகலாக ஒய்ஃபாக இருக்கணுங்க. அதெல்லாம் நடக்குமான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னை ஒத்துக்கிட்டு என்னை நம்பி என்னோட பிளானுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா ஜிசங்கை நான் இப்போ கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ ஜிசங்கை கூப்பிட்டு பேசுன்ட்டு அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நம்ம ஹீரோவோட லைஃபோட
லைஃபோட பேக்ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அது பக்காவான ஓப்பனிங்காக வெளியே வரும். அப்புறம் நம்ம ஜிசங் வந்தானா இல்லையான்ட்டு பல சஸ்பென்ஸோடு இருக்கும். நம்மளோட நியூ ட்ராமாவையும் நான் சேனல் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். ஏன்னா அதுவும் சூப்பரான ஒர்த்தான காமெடி ட்ராமா தான். நம்ம சேனலில் தான் வியூஸும் ஏற மாட்டேது, சப்ஸ்கிரைபர்ஸும் ஏற மாட்டாங்க. நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, லைக்கு ஷேரு அப்படிலாம் பண்ணிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலும் கொஞ்சம் நல்லா வரும். அப்புறம் இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா இல்லையான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் பார்ப்போம். பை ஸ்வீட்டீஸ்.